ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள். அதில் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட் கொஷினில் இருக்கிறது 8 கொஷினுமே பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை அதுக்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுமைதாக்குகன்னு கிடைக்கும். முழு எண் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிறதுக்கு என்ன தான் முழு எண் சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு முழு எண்ணா புள்ளிக்கு இடது பக்கமாக இருக்கிற நம்பர்களில் 8 கொஷின்லையும் நம்ம முழு எண்ணுக்கு தான் முழுமைப்படுத்தணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் 8.71. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதணும்னா, இது எல்லாத்துக்குமே 5 பாயிண்ட் வரும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 8.71 இல் கூடிய இலக்கத்தை அடி கோடிட்டால் நாம் பெறுவது. அப்போது முழு எண் என்னது 8ங்களா. அப்போ இதுக்கு தான் அடி கோடிடணும். அப்போது 71. அப்போது அடி கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது 7ங்களா. அப்போது 7. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட அதிகம். ஆகவே அடிக்கோடிட்ட இலக்கம் 8உடன் 1ஐ கூட்ட நமக்கு கிடைப்பது. 8ஓட 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ 9ங்களா. அப்போது 9. அப்போது எனவே 8.71க்கு அருகிலுள்ள முழு எண் தானே கேட்டுக்கிறாங்க. அப்போது முழு எண் 9 ஆகும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். 5 பாயிண்ட் எழுதணும் ஒவ்வொன்றுத்துக்குமே. அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். 26.01. இதுக்கும் முழு எண். அப்போ முழு எண் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னது முழு எண் இது. இதெல்லாம் எது ஃபஸ்ட்டாக இருக்குது இது இருக்குதுங்களா. அப்போது இதுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு 26.01 முழுதாக்க கூடிய இலக்கத்தை அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது. இதுக்கு 6க்கு அடிக்கோடிடணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் 0. ஏன்னா இங்கே 26க்கு அப்புறம் என்னது இருக்குது 0 தானே, அதுதான் 0. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட
குறைவு. ஆகவே அடி கோடிட்ட இலக்கத்துடன் இலக்கம் 6 ஆகவே இருக்கும். எனவே 26.01 க்கு அருகிலுள்ள முழு எண் பார்த்திங்கன்னா 26. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின்னு 69.48. அப்போது இதுக்கு நம்ம முழு எண்ணை வந்து முழுதாக்கணும். அப்போ முழு எண் என்னது? இது 69. அப்போ 69னா இந்த எண்ணை நம்ம முழுமையாக்கணும். அப்போ பாருங்கள், 69.48 இல் முழுதாக்க கூடிய இலக்கத்தை அடி கோடிட்டால் நாம் பெறுவது, அப்போது 9 கீழே அடிக்கோடிடணும். அப்போது 4 8. அதுக்கப்புறம் பாருங்கள், வலது பக்க எண் பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலதுபுறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது? 9க்கு அப்புறம் என்ன இருக்குது? 4ங்களா? அப்போது 4. அப்போ இது பார்த்திங்கன்னா 5 விட குறைவு தானே. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. அப்போது அந்த எண் இந்த எண் வந்து அப்படியே இருக்கும். அப்போது ஆகவே அடிக்கோடிட்ட இலக்கம் 9 ஆகவே இருக்கும். அதுக்கப்புறம் எனவே இந்த நம்பர் 69.48க்கு அருகிலுள்ள முழு எண் என்னது? 69 ஆகும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள், 103.72. இதுக்கும் முழு எண்ணுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும். அப்போ பாருங்கள், முழு எண் பார்த்திங்கன்னா 103. அப்போ இதுக்கு முழுமைப்படுத்தினா இங்கே இருக்க நம்பரை நம்ம அடிக்கோடிடணும். அப்போது 103.72 இல் முழுதாக்க கூடிய இலக்கத்தை அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது, இது பாருங்கள் 103.72. அப்போது இது கீழே இருக்கிறது இதுக்கு தான் நம்ம முழுமையாக்கணும். அப்போது இதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்க எண்ணை நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள
இலக்கம் என்ன இருக்குது, 3க்கு அப்புறம் என்ன இருக்குது, 7ங்களா, அப்போ 7. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட அதிகம். இப்போது எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைப்பது. இது பாருங்கள், 3ஓட 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 4. அப்போ 104ன்னு வரோமா. இப்போ 104. அப்போது எனவே 103.72க்கு அருகிலுள்ள முழு எண் 104 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், 49.84. அப்போது இதுக்கு பாருங்கள், 49.84 இல் எல்லாத்துக்குமே 5 பாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு அடிக்கோடிடணும், அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா 5ஐ விட குறைவாக அதிகமாக பார்க்கணும், அதுக்கப்புறம் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கூட்டணும், குறைவாக இருந்துச்சுன்னா கூட்டக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த முழு எண்ணை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வர நம்பரை நம்ம எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 49.84 முழுதாக்க கூடிய இலக்கத்தை அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது. அப்போ முழு எண் என்னது, இதுங்களா. அப்போ இதுக்கு தான் நம்ம முழுமைப்படுத்தணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது, 9க்கு அப்புறம் இங்கே 8 இருக்குங்களா. அப்போது 8. அப்போ இது 5ஐ விட பெரியது தானே. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட அதிகம். அப்போ 5ஐ விட அதிகம்னா 1 கூட்டணும். அப்போ பாருங்கள், எனவே இது 4வது பாயிண்ட்டு, அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைப்பது. அங்கே 49 இருந்துச்சுங்களா, அது கூட 1 கூட்டினீங்கன்னா 50ன்னு வரும். அப்போது எனவே 49.84 4க்கு அருகிலுள்ள முழு எண் 50 ஆகும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள், 101.35. அப்போ இதுவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிக்கோடிடணும். அப்போ அடிக்கோடணும், இந்த நம்பரை அடிக்கோடிடணும். அப்போ பாருங்கள், 101.35
இல் முழுதாக்க கூடிய இலக்கத்தை அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது பார்த்திங்கன்னா கோடிடணும். அப்போ 101.35னா இந்த எண்ணை நம்ம முழுமையாகணும். அப்போ பாருங்கள், இதுக்கு வலது புறம் அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போ இது 5ஐ விட குறைவு தானே. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. அப்போ குறைவுனா எதுவுமே அந்த நம்பரை பண்ண தேவையில்ல, அது அப்படியே இருக்கும். அப்போது எனவே அடிக்கோடிட்ட இலக்கம் 1 ஆகவே இருக்கும். அப்போது இது பார்த்திங்கன்னா எனவே 101.35க்கு அருகிலுள்ள முழு எண் 101 ஆகும். அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 7வது கொஷின் பாருங்கள். 39.814. அப்போ ஃபஸ்ட்டு அடிக்கோடிடணும். அப்போனா இந்த எண்ணுக்கு அடிக்கோடணும். அப்போது 39.814 இல் முழுதாக்க கூடிய இலக்கத்துடன் அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது என்னது? 39.814னா இதுக்கு அடிக்கோடிடணும். அப்போ இது போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன பார்க்கணும்? அப்போ அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலதுபுறம் உள்ள இலக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 9க்கு அப்புறம் என்ன இருக்குது? 8ங்களா? அப்போ 8. அப்போ இது பார்த்திங்கன்னா 5ஐ விட பெரியது. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட அதிகம். அப்போது அதிகம்னா 1 நம்ம கூட்டணும். அப்போது எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைப்பது. அப்போ பாருங்கள், இது 39 இருக்குது. 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 40. அப்போ 40. அப்போது எனவே 39.814க்கு அருகிலுள்ள முழு எண்
பார்த்திங்கன்னா 40 ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் 8வது கொஷின் 1.23. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முழுமையாக்கணும். அப்போது 1.23 இல் முழுதாக்கக்கூடிய இலக்கத்தை அடிக்கோடிட்டால் நாம் பெறுவது 1.23னா இதுக்கு அடிக்கோடிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு வலது பக்கம் என்ன நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் பார்த்திங்கன்னா 2. அப்போது இது 5 விட குறைவு தானே. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. அப்போது அந்த எண்ணை மாற்ற தேவையில்லை. அதனால் ஆகவே அடிக்கோடிட்ட இலக்கம் 1க்கு தானே கோடிட்டோம். அப்போ 1 ஆகவே இருக்கும். அப்போ எனவே 1.23க்கு அருகிலுள்ள முழு எண் 1 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டில் 8 கொஷின் இருந்துச்சு. 8 கொஷினுக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 5 பாயிண்ட் வரணும். ஃபஸ்ட்டு கோடிடணும். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருக்க எண்ணை பார்க்கணும். 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது 5ஐ விட பெருசாக இல்லை குறைவா. அப்படி பெருசு இருந்துச்சுன்னா 4வது பாயிண்ட்டாக 1 கூட்டணும். அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா கூட்ட தேவையில்லை. அது ஆகவே இருக்கும்னு எழுதிடுங்க. அந்த நம்பர் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஷினில் என்ன நம்பர் கொடுத்துக்குறாங்க அதில் எழுதிட்டு நீங்கள் முழுமை என்ன பண்ணமோ அது எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?